ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முழு விஷயத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான இதுங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதில் முதல் விஷயம் என் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் தான். ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணுறப்போ என் ஹஸ்பண்ட் அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஒரு டிகிரிக்கு மேலே படிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா உடம்பு முடியாதவருங்கிறதுனால அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க சீக்கிரமாகவே. அவள் 12th முடிச்சு ஒரு 1 இயர்லேயே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க சொந்தக்கார பையனுக்கு. அவரோட சொந்தக்கார பையன் தான் இவர் அப்படிங்கிறதுனால என்னை ஒரு விசேஷத்தில் பார்த்தோன்னே அவங்க வீட்டில் பொண்ணு கேட்க ஆரம்பித்தோன்னே எங்கள் அம்மா இவர் அப்பாவும் உடம்பு முடியாமல் இருக்கார், அவங்க எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்கள் பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் நல்லா பார்த்துக்கோன்ட்டு. அவரும் நல்ல ஒரு வேலையில் இருந்தார். வீடு எல்லாமே ஒன்றும் வசதிக்கெல்லாம் ஒன்றும் குறைவில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால எங்கள் வீட்லேயும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ஆசை என்னென்னா, அக்காவுக்கும் ஆசை என்னன்னா, இந்த கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லை. ஏன்னா என்றைக்குமே நம்ம ஒரு சொந்த இதில் இது பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குமோ அதை நம்மளால் பண்ண முடியறதுக்கான தருணங்கள்ங்கிறது நமக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நான் என்ன ஒரு விஷயத்த பார்த்தேன் அப்படின்னா, இதுக்காக இந்த விஷயத்த நம்மளால் கரெக்டான வேலை நம்மளுக்கு இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம ஒரு விஷயத்த சரியான ஒரு இதில் நம்ம பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணனாலே கரெக்டான ஒரு வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் எங்கள் வீட்டில் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். இது மாதிரி வேணாம் மேரேஜு, இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டும்மா, நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு 1 இயர்னாச்சும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் கேட்கவே இல்லை. இவங்க கேட்டதுனால உடனே இதுதான் அம்மாவும் இது பண்ணிட்டு எல்லாம் கொஞ்சம் செஞ்சாங்க. ரொம்ப அதிகமாக அக்காவுக்கு செஞ்ச அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நகை போட்டாங்க, ஏதோ ஓரளவு செஞ்சாங்க. அவங்க வீட்டில் அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. ஏன்னா பொண்ணு நல்லா இருந்தால் மட்டும் போதும், ஒரு டிகிரி படிச்சிருக்கு அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருந்த மாதிரி அதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதனால் அவங்க அந்தளவுக்கு ஒன்றையும் இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் அப்போ தான் முடிவு பண்ணேன், சரி நம்மளால் இந்த ஒரு விஷயத்த இனிமேல் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு லெவலெல்லாம் நாங்கள் வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வேறு வழி கிடையாமல் நாங்கள் சரி பார்த்துக்கலாம், இனிமேல் ஒன்றும் சொல்ல முடியாது. அக்காவும் சொல்லிவிட்டு நீ மேரேஜுக்கு ஏற்றுக்கடி, சம்மதம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே ஒரு 3 மாதம் வரைக்கும் நானும் அது இதுன்னு சொல்லி சமாளித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணி ஒரு 3 மாதத்துலேயே கல்யாணமும் நிச்சயம் பண்ணி எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு லைஃப்குள்ளே என்டர் ஆகிறப்ப எனக்கு அவர்கிட்ட நான் பேசினதில்ல. ஏன்னா 3 மாதத்துலேயுமே அவர் என்கிட்ட பேசுகிறதுக்காக என் நம்பர்லாம் வாங்கி ட்ரை பண்ணார். ஆனால் நான் எனக்கு அந்த அளவுக்கு படிப்பில் இது பண்ணணுங்கிறதுனால இவங்க கேட்டதுனால தானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவத்தில் தான் இருந்தேன். ஒரு 3 மாதம் வரைக்குமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நாங்கள் சேராமல் அப்படி தான் இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட ஒரு நல்ல குணங்கள், ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கள் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா இருக்கட்டும். ஏன்னா சில பேர்லாம் அவங்களோட சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சில பேர் அதை அவங்களோட சந்தோஷமாக இல்லைன்னா அவங்கள பற்றியே இது பண்ணாதவங்க. இவங்க என் ஃபேமிலியை பற்றியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னை பற்றி இருக்கட்டும், எனக்கு ஒரு புடவ வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஒரு இது பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. எனக்கு சில விஷயங்கள் என்ன புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, இதுக்கப்புறம் நம்ம ஓரளவு இது பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நம்மளால் இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே எனக்கு ஒரு சில விஷயங்களை புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக நம்ம அதுக்காக சில முடிவுகள் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துல அவரை நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரும் ஓரளவு சந்தோஷமாக தான் இது பண்ணார். ஏன்னா நம்ம எதையுமே டக்குன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. எதுவுமே டக்குன்னு சொன்னோன்னா அதில் ஒரு இது இருக்காது அப்படிங்கிறதுனால
அவரை வந்து நான் எதுவும் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, ஒருத்தவங்கள வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னுமே அவரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகுறப்ப அந்தளவுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப அவரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம்.